ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு மை லவ் இன் த கண்ட்ரி சரி ஃபைனல் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் எபிசோட்ல பார்த்திருப்போம், ஹீரோட ஃபேமிலியே சேர்ந்து இந்த கிராங்க் அம்மாவும் அப்பாவும் என்னென்ன தப்பு பண்ணாங்களோ அத்தனை ப்ரூஃபையும் போலீஸ் கிட்ட ஒப்படைச்சு அவங்களையும் போலீஸ் கிட்ட காட்டி கொடுத்துருந்துருப்பாங்க. அவங்களையும் போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டு ஜெயில போட்டிருந்திருப்பாங்க. அது இல்லாத இந்த கிராங்கோட அப்பாவும், நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன், அந்த கேம்லிங்கோட ஓனர் யாருங்கறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு ஒரு டீல் மாதிரி போட்டுக்க. அந்த விஷயம் இந்த ஜெனரலுக்கு தெரிய வந்து அந்த ஆளு என்ன பண்ணிடுறான்னா, நம்ம ஹீரோட ஃபேமிலியை கொல்றதுக்காகவும் அதே சமயம் இந்த கிராங்க் ஃபேமிலியும் கொல்றதுக்காகவும் அவனுடைய அடியாட்கள்லாம் அங்க கன்னோட அனுப்பி வச்சிருந்திருப்பான். அவங்க எல்லாருமே ரெண்டு வீட்டையும் சுத்தப்பட ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. அதோட தானே முடிஞ்சிருந்துச்சு. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லயே ஆக்சுவலா சுத்த போட்ட ஆளுங்க அடியாளுங்க எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்கன்னா உள்ள நெருங்கி போக ஆரம்பிச்சிடுறாங்க. ரூம்குள்ள போயிட்டு ஒரு ரூமை ஓபன் பண்ண அங்க எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லாரையும் ஷூட் பண்ணி கொன்னுடணுங்கிறதுக்காக ஷூட் பண்ண ஆரம்பிக்க எல்லாம் பஞ்சா பறந்து போய்கிட்டு இருக்குது. அது ஃபுல்லாவே செட்டிங் போல இருக்கு. அதே சமயத்துல பின்னாடி இருந்து நம்ம ஹீரோட குரூப் எல்லாருமே வந்து இவங்கள லாக் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலா அப்பதான் என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் ஜர்டும் அப்படியே நடந்துட்டு வந்துட்டு இருக்கக்குள்ள, அவங்க பணந்தோப்பு இருக்கு இல்லையா, அதுல நடந்து வந்துட்டு இருக்கக்குள்ள கொஞ்சம் ஆட்கள் கன்னோட அந்த சைடு சுத்தி வந்துட்டு இருக்கிறத பாத்துடுறாங்க. அது தெரிஞ்சுக்கிட்ட இவங்களும் ஒரே ரூம்குள்ள எல்லாரையும் நிப்பாட்டி வைக்கணும், அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு நாம வெளியே போயிடணுங்கிறதுக்காக எல்லாரையும் ஒரே ரூம்குள்ள வச்சு பேசுற மாதிரி பேசிட்டு அப்படியே தூங்குற மாதிரி எல்லாம் ஆக்டிங் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அப்படியே பின்வாசல் வழியா வேற ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. அப்படி போனவங்க அப்படியே திரும்பி இந்த ஆட்கள் உள்ள என்ன பண்றாங்கன்னு பார்க்க வந்தவங்க இவங்கள லாக் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோட குரூப் தான் எல்லாரையும் பிடிச்சிட்டாங்க இல்லையா, அதனால ஜர்ட் என்ன பண்றான்னா அவங்க முகத்தை பாக்கலாம்னு சொல்லிட்டு மாஸ்க் எடுத்து விடுறதுக்காக போக, அப்போ ஒருத்தர் என்ன பண்ணிடுறான்னா அவனை போட்டு சமயம் அடிச்சிடுறான். அதுக்கு இடையில ரெண்டு குரூப் கடையிலயும் சண்டை வர ஆரம்பிச்சிருது. அப்ப ஒரு அடியாலும் நம்ம ஹீரோவும் சண்டை போட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப கன் ஷூட் ஆயிடுது. அது யார் மேல அந்த கன் ஷூட் பட்டதுன்னே தெரியல. அப்ப ஜர்ட் இருந்துட்டு மனானு கத்த இந்த சத்தம் வெளிய நம்ம ஸ்ரீக்கு கேட்டுருது. ஆக்சுவலா ஸ்ரீயும் நம்ம ஹீரோயினையும் அவங்க அம்மாவும் தங்கச்சியும் தனியா உட்கார வச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. அவளும் கண்ணு கையில வச்சுக்கிட்டு இருக்கா. அங்க இருந்து வர சத்தம் கேட்ட உடனே தம்பிக்கு என்னவோ ஆயிடுச்சு போல இருக்கு, நான் போய் உள்ள போய் பாக்குறேன்ட்டு உள்ள போக்க அப்ப ஹீரோயின் இருந்துட்டு தடுத்துடுறாங்க. அங்க உங்க அப்பா இருக்காங்க, உங்க அண்ணா இருக்காங்க, ஜர்ட் இருக்கா, எந்த கவலையும் இருக்காது. ஆனா நீ இங்க இருந்து போயிட்டீங்கன்னா இங்க குழந்தை வேற இருக்கா, அவளை காப்பாத்துறது கூட யாரும் இல்ல, நீ இங்க இருந்து போயிடாதுன்னு சொல்லவும் அவங்க அம்மாவும் தடுத்துடுறாங்க போகாதுன்னு சொல்லி. அதனால அவளும் அங்கேயே இருந்துடா. இங்க கன் ஷூட் நடந்த இடத்துல என்ன ஆச்சுன்னு காட்டுறாங்க. அங்க அந்த அடியாளுக்கு தான் கன் ஷூட் நடந்திருக்கும். அவன் அப்படியே கீழே விழுந்துடுறான். அதே சமயத்துல கிராங்கோட வீட்டை தான் காட்டுறாங்க. அங்கேயே அடியாட்கள்லாம் உள்ள புகுந்து எல்லாரும் ஷூட் பண்ண ஆரம்பிக்க நம்ம கிராங்க் எல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா. டெமானும் கூட சேர்ந்துட்டு எல்லாத்தையும் ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். அதோட அவனுடைய அடியாலும் கூட சேர்ந்துக்கிறான். எல்லாம் ஷூட் பண்ணி ரெண்டு குரூப்புக்கு இடையில செம்ம சண்டை போய்கிட்டு இருக்க. அப்ப டெமான் கையில ஒரு புல்லட் பட்டுறது, ரத்தமா கூட்டிக்கிட்டு இருக்க. அதையும் பொருட்படுத்தாத எல்லாத்தையும் ஷூட் பண்ணிக்கிட்டே அப்படியே வெளியே வர அந்த சமயத்துல போலீஸ் அவங்க வந்துடுறாங்க. எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப கிராங்க் வெளியே ஓடியாந்து பாக்க அவங்க அண்ணன் கையில அடிபட்டு இருக்கிறத பார்த்த உடனே அண்ணன் உனக்கு என்ன ஆச்சுன்ட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேருக்குமே எங்க ஹீரோட ஃபேமிலிக்கும் இந்த மாதிரி யாராவது ஆட்கள் வந்திருப்பாங்களோன்னு ரெண்டு பேரும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ரெண்டு பேருமே அதே போல ஹீரோட வீட்டுக்கும் வந்துட அந்த சமயம் அங்கேயும் எல்லா அடியாட்களையும் அடிச்சு போட்டு வண்டியில தூக்கி போட்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க போலீஸ். என்னாச்சு, உங்களுக்கு யாருக்கும் ஹர்ட் ஆயிடுச்சா அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்க. ஹீரோட அம்மாவுக்கு செம்மையா கோவம் ஆகுது. என்ன அப்படியே நல்லா விசாரிக்கிற மாதிரி வரீங்க போல இருக்குது, இதெல்லாம் நீங்க பண்ண வேலை தானே, இப்ப என்ன நல்லா விசாரிக்கிறீங்க அப்படின்ட்டு கேட்க உடனே கிராங்க் இருந்துகிட்டு அப்படிலாம் இல்ல ஆண்டி, இங்க பாருங்க எங்க வீட்டுக்கும் ஆளுங்க வந்து எங்களை ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அங்க பாருங்க எங்க அண்ணன் கையில கூட அடிபட்டுருச்சு, ரத்தமா கொட்டிட்டு இருக்குது அப்படின்னு காட்ட ஸ்ரீ பாத்துட்டு பக்கத்துல போயிட்டு இங்க காட்டு அப்படின்ட்டு பாத்துட்டு முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போ அப்படின்னு சொல்ல, இல்ல புல்லட் வந்து ஜஸ்ட் கிராஷ் மட்டும் தான் பண்ணிருக்க, அதிகமா புல்லட் எல்லாம் உள்ள போகலங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்ககிட்ட திரும்பவும் ஃப்ளோட் பண்ற மாதிரி, எனக்கு இப்ப அங்கெல்லாம் வலி இல்ல, என் மனசுலதான் வலிக்குதுன்ட்டு ஃப்ளோட் பண்ண ஆரம்பிக்க வாய மூடுறான்ட்டு தள்ளி போய் நின்னுக்குறாங்க. ஹீரோவும் இது கிராங்க் அம்மா பண்ணலன்னா வேற யார் பண்ணிருப்பான்னு கேட்க, அப்ப நம்ம ஹீரோயின் இருந்துட்டு எனக்கு ஒரு ஆள் மேல சந்தேகம் இருக்கு, இந்த ஜெனரல் தான் பண்ணிருப்பானோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்ல ஹீரோட குடும்பமே யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த சமயம் பார்த்து இந்த கிராங்க்கும் வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருது.
உடனே பதறி போயிட்டு டெமோனோ என்னாச்சு உனக்கு என்னமா ஆச்சுன்னு கேட்டுட்டு இருக்க. எனக்கு தெரியல, நான் வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லவும், சரி வா ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு சொல்லிட்டு அவன் அந்த கையில அடிபட்டு கையோடய தூக்க கூட முடியல. உடனே ஹீரோ வந்துட்டு நீ எதுவும் பண்ண வேண்டாம், நான் பாத்துக்கிறேன், அவளை நான் தூக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவளை தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் பண்றாங்க. 2 பேருக்குமே ட்ரீட்மெண்ட்டும் நடக்குது. டெமானுக்கும் கையில தையல் போட்டு விட்டுறாங்க. அதே சமயம் இந்த கிராங்க்கும் பார்த்துட்டு அவளுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படியே நல்லா இருக்கு அப்படின்லாம் சொல்லிடுறாங்க டாக்டர். அப்பதான் 2 பேருக்குமே நிம்மதியா இருக்கு. அப்படியே நம்ம ஹீரோட வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுல நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க கன் ஷூட் நடந்துச்சு, இந்த ஜெனரல் தான் இதுக்கு பின்னாடி இருப்பானோன்னு எனக்கு தோணுதுமா அப்படின்னு சொல்ல அவங்க செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. உன்னோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஆயிட போகுது, நீ சீக்கிரமா இங்க வந்து சேர்ந்துரு, நீ நம்ம ஊருக்கு வந்துட்டீன்னா நான் உன்னை பாத்துக்குவேன், நீ அங்க இருந்தேன்னா எனக்கு பயமா இருக்குது, உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. இல்லம்மா எனக்கு எதுவும் ஆகாது, நான் பாதுகாப்பாதான் இருக்கேன், மன வீட்டுல என்னை பாதுகாப்பாதான் பாத்துக்கிறாங்க, நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, நான் இப்போதைக்கு வர்றதே இல்ல, நீங்க இந்த நியூஸ் எல்லாம் நியூஸ் பேப்பர்ல போடுங்க அப்படின்ட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்க. இந்த விஷயத்தை எல்லாத்தையும் மனம் வந்துட்டு கேட்டுறான். அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது, நம்மளால தானே இந்த பொண்ணும் கஷ்டப்படுற அப்படின்ட்டு அவனுக்கும் தோணுது. அதனால சைசமோன் நீ திரும்ப பேங்காக்கு போயிட, நீயும் இங்க இருந்தீன்னா உனக்கும் ஹர்ட் ஆகுமோன்னு எனக்கு பயமா இருக்கு, நீ போயிடுறியான்னு கேக்குறதுக்கு, நீ என்னை பத்தி கவலைப்படுறேன்னு எனக்கு தெரியுது, ஆனா நான் இப்ப அங்க போனாலும் கூட இந்த ஜெனரல் விட மாட்டான், அவன் எப்ப அரெஸ்ட் ஆகுறானோ அப்பதான் எனக்கு எங்க இருந்தாலும் பாதுகாப்பு இருக்கும், சோ நம்ம அதுக்குண்டான வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல அப்புறம் எல்லாருமே சாப்பிடவும் உட்காந்துடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோமா இருந்துட்டு டெமான் கிட்ட நீங்க இங்கே இருந்துருங்க, இங்க யாருக்கும் அடிப்படை கிடையாது, நீங்க இங்கே இருந்துருங்க, அங்க வீட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் தான் வரும், தனியா இருக்க வேண்டாம், இங்கே இருந்துருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஸ்ரீ இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா, இங்க நமக்கும் தானே கன் ஷூட் எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு, அவனை அங்கேயே அனுப்பிவிடுங்க, அவங்க வீட்டுக்கே போகட்டுங்கிற மாதிரி சொல்ல, வாயை மூடுறியா, ஒன்னாலதான் பிரச்சனையே அதிகமாகும், நீ எங்க போனாலும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறவ தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திட்டி விட்டுட்டு அப்படியே நம்ம சைசமோன பெருமையா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. சைசமோன பாரு எங்க போனாலும் அமைதியா இருக்கா, அவளால எந்த பிரச்சனையாவது வருதா பாரு, ஆனா நீ இருக்கே சரியான ட்ரபிள் மேக்கர் அப்படிங்கிற மாதிரி திட்டி விட்டுட்டு இருக்காங்க. இப்ப மருமகளை நல்லா கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதை பாக்குற நம்ம ஸ்ரீக்கும் அம்மாவுக்கு எப்ப பாரு ஏதாவது ஒண்ணு நம்மள திட்டணுங்கிறதுக்காக சைசமோனு கூட அப்படியே பெருமையா பேசுவாங்க போல இருக்கேன்ட்டு யோசிச்சுக்கிட்டு பக்கத்துல போய் உட்காரலான்னு போக சூச்சா இருந்துட்டு நம்ம சைசமோனா பக்கத்துல உட்கார வச்சிடுறா. சைசமோனா என்ன பண்றதுன்னே தெரியாத முழிச்சுக்கிட்டு எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்கிற மாதிரி சொல்ல அப்ப ஸ்ரீ போயிட்டு எல்லாருக்கும் சாப்பாடும் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்க. எல்லாருமே சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் இருந்துட்டு ஆன்டி உங்களுக்கு என் மேல இப்ப ரொம்ப பாசம் வந்துருச்சு போல இருக்கே, என்ன பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டீங்க, என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுல்ல அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, சும்மா நீ பேசணுங்கிறதுக்காக நான் பேசினேன், ஒரேடியா ஹாப்பி ஆயிடுறாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப ரொம்ப பாசமாயிட்டாங்க சைசமோன் மேல. நம்ம ஸ்ரீ வேற டெமன் பக்கத்துல வேண்டா வெறுப்பா தானே உட்கார்ந்து இருப்பாங்க. அதனால டெமான் என்ன பண்றாங்கன்னா என்னால கை தூக்க முடியல, சாப்பிடுறதுக்கே கஷ்டமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஊன்ட்டு கை வலிக்குதுங்கிற மாதிரி ஆக்டிங் எல்லாம் பண்ண ஆரம்பிக்க அவன் ஸ்ரீ பார்த்துட்டு சாப்பாடெல்லாம் எடுத்து ஒண்ணு அவன் பவுல்ல வச்சுக்கிட்டு இருக்க. எல்லாருக்குமே தெரியுது இவங்க 2 பேத்துக்குள்ள ஏதோ ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்குது, அதனாலதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்கன்ட்டு அவங்க ஃபேமிலி எல்லாருமே இவங்கள 2 பேத்தையும் குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையிலேயே போலீஸ் ஸ்டேஷனுக்கும் நம்ம ஹீரோட ஃபேமிலியே போயிடுறாங்க. அங்க போயிட்டு அங்க நைட்டு நடந்த விஷயத்தையும் அவங்க கிராங்க் அப்பா அம்மா கிட்ட சொல்ல அவங்க 2 பேருமே செம்மையா பயந்து போயிடுறாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீங்க பண்ண வேலைதான், நீங்க என்ன வேலை பண்ணி வச்சிருக்கீங்களோ தெரியல, எல்லாருமே எங்க வீட்லயும் கன் ஷூட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, உங்க வீட்லயும் கன் ஷூட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, உங்க பையனுக்கு எல்லாம் அடிபட்டுருச்சுன்ட்டு ஹீரோட அம்மா செம்மையா திட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உங்களாலதான் நடந்துச்சு, நீங்க பிள்ளைங்களை பாதுகாப்பு இல்லாத ஆக்கி வச்சிருக்கீங்க அப்படின்லாம் சொல்லி செம்மையா திட்ட ஆரம்பிக்க அப்புறம் ஹீரோட அப்பா இருந்துட்டு இங்க பாரு, நீ என்ன பண்ணுவே தெரியாது, யார் இது பண்றது, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கங்கிற உண்மையை சொல்லு, என்னதான் அப்படி இந்த நிலத்தெல்லாம் வாங்கி என்ன பண்ண போறாங்கிற உண்மையெல்லாம் நீ என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா இந்த பிரச்சனையில இருந்து வெளிக்கொண்டு வர்றதுக்கு நான் உனக்கு கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிராங்க் அப்பா கிட்ட கேட்க ஆரம்பிக்க அவரும் உண்மையை சொல்லிடுறாரு. இந்த மாதிரி இந்த ஜெனரல் தான் இதுக்கு பின்னாடி இருக்கான், அந்த ஜெனரல் நம்ம ஊர்ல ஒரு கடத்தல் தொழில் பண்ண போறான், அதுவும் கன்னை கடத்துறதுக்காக தான் நம்ம ஊர்ல உள்ள நிலத்தையே வாங்கிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல அது கேட்ட உடனே எல்லாருக்குமே ஷாக் ஆயிடுது. கன் கடத்துறதுக்காக நம்ம ஊர்ல உள்ள நிலத்தை அத்தனையுமே வாங்கிக்கிட்டு இருக்கானா, அதனாலதான் எங்களுடைய நிலத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்ட்டு அவங்களுக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. இந்த விஷயத்த போயிட்டு ஹீரோட அப்பா போலீஸ் கிட்டயும் சொல்ல அவங்க எல்லாருமே ஜெனரலை தேடி வர ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க ஒரு ஃபேக்டரியில கன்னை கடத்துறதுக்காக கன்னை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆட்கள் எல்லாம்.
அங்கதான் இருக்கான். அங்க வந்துட்டு நம்ம ஹீரோட ஃபேமிலியில ஹர்ட் பண்றதுக்காக ஆட்கள் எல்லாம் அனுப்பி வச்சிருந்தாங்க இல்லையா, அதுல ஒருத்தன் தப்பிச்சு ஓடி போயிட்டு அவங்கள யாரையும் கொல்ல முடியல, ஆனா போலீஸ் வந்து எங்களை பிடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு சொல்ல அவன் செம்மையா டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கான். சரி, இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது, இந்த கன் எல்லாம் முதல்ல எடுத்து வைக்கிறதுக்கு பாருங்க, நம்ம இங்க இருந்து வெளியே போயாகணும்னு சொல்லிட்டு கன் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கக்குள்ளேயே போலீஸும் அங்க வந்துடுறாங்க. ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இவனுங்களும் கூட சேர்ந்து ஷூட் பண்ண ஆரம்பிக்க, அப்ப இந்த ஜெனரல் மட்டும் தனியா தப்பிச்சு ஓடி போயிட்டு அவனுடைய வீட்டுல இருக்கிற லாக்கர்ல எல்லா பணத்தையும் எடுத்துக்கிறான். எல்லா பணத்தையும் ஒரு பெட்டியில போட்டுட்டு, நகைகள்லாம் ஒரு பெட்டியில போட்டு எடுத்து வச்சுட்டு அவன் பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு, நீ இங்க இருந்து தப்பிச்சு வெளிநாட்டுக்கு ஓடி போயிட்டு, இங்க இருக்க வேண்டாம், அப்ராடுக்கு ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு கையில கொடுக்க, அவளுக்கும் அங்க போலீஸ் வர்ற விஷயம் தெரிஞ்சு அவளுக்கும் செம்மையா பயமா இருக்கு. அப்பா உங்களை விட்டுட்டு நான் எப்படி போவேன்னு சொல்லிட்டு செம்மையா பயந்து போயிட்டு இருக்க, அவனும் ஹக் பண்ணி நீ இங்க இருக்க கூடாது, ஓடி போயிடு அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பி வச்சிடறான். இவனும் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறான். அதுக்கப்புறம் இந்த நியூஸ் எல்லாத்தையும் நம்ம ஹீரோயினோட அம்மா அவங்க நியூஸ் பேப்பர்ல போட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி இந்த ஜெனரல் கன் கடத்துற வேலை எல்லாம் பண்றான், அவங்கள போலீஸ் துரத்திக்கிட்டு இருக்காங்கங்கிற விஷயம். அதுக்கப்புறம் இந்த புஷ்அப்பாவும் ஊரை விட்டு ஓடி போயிட்டா இல்லையா, இந்த விஷயம் எல்லாத்தையுமே நியூஸ் பேப்பர்ல போட, இத பாக்குற இந்த சார்ட்டுக்கும் அப்புறம் நம்ம ஹீரோயின லீடிங் ஆக்ட்ரஸா நடிக்க விடாத ஒரு லேடி பண்ணாங்க இல்லையா, அந்த லேடியும் பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. என்னது இப்படி நடந்து போச்சு, இப்ப நம்ம என்ன பண்றது? ஆக்சுவலா இந்த படத்தையும் இவங்க பாதி படம் தான் முடிச்சிருந்திருப்பாங்க. அதுவும் நம்ம ஹீரோட ஊர்ல எந்த அளவுக்கு பண்ணணுமோ அந்த ஷூட்டிங் மட்டும் தான் நடந்து முடிஞ்சிருக்கும். அதுக்கு மேல எல்லாம் நிறைய படம்ல இருக்கு இல்லையா, அதெல்லாம் பண்ணாத இருக்கிறதால இப்ப நம்ம என்ன பண்றது, ஹீரோயினை எப்படி தேடுறது, எந்த ஹீரோயினை போடுறது அப்படின்ட்டு அவங்களுக்கு டென்ஷன் ஆயிடுது. என்ன பண்றதுன்னு தெரியாத முடிச்சிட்டு இருக்க. அப்ப நம்ம சேட் இருந்துட்டு, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, ஆனா நம்ம கால்ல விழுந்தாவது கெஞ்சி கேட்டாதான் நடக்கும் அப்படின்னு சொல்ல, எதா இருந்தாலும் பரவாயில்ல நான் பண்றேன், பிளீஸ் என்ன ஐடியா இருக்கு சொல்லுன்னு கேட்க, சைசம் பொண்ணுதான் நம்ம பாக்கணும், அந்த பொண்ணு தானே இதுக்காக எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா, நம்ம திரும்ப அங்க போனோம்னா நமக்கு ஒரு வழி கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்படியே ரெண்டு பேருமே நம்ம ஹீரோயினோட அம்மாவை வந்து பாக்குறாங்க. அவங்க கிட்டயும் இந்த மாதிரி சைசமுன் நாங்க லீடிங் ஆக்ட்ரஸா இந்த மூவில எடுத்துக்கிறதா இருக்கும்னு சொல்ல, அவங்க செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. என் பொண்ணை நீங்க செகண்ட் ஆப்ஷனா எடுத்துக்கிறீங்களா அப்படின்ட்டு செம்ம டென்ஷன்ல திட்ட ஆரம்பிக்க, ரெண்டு பேருமே காலிலே விழுந்துடுறாங்க. எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க பண்ணதெல்லாம் தப்புதான், இப்ப இந்த புஷ்அப்பாவும் ஓடி போயிட்டா நாங்க என்ன பண்றது, நீங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்க ஆரம்பிக்க, வேற வழி இல்லாம தான் நம்ம இங்க வந்திருக்கோம், எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க பண்ண தப்ப எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன் அப்படின்ட்டு கேட்க ஆரம்பிக்க, நம்ம ஹீரோயினோட அம்மாவும் சரி நான் பாக்குறேன், ஆனா நீங்க அதுக்கு முதல்ல போயிட்டு என் பொண்ணை தான் நீங்க சமாதானப்படுத்தி ஆகணும், அவகிட்ட கேட்டு பாருங்க, அவ ஒத்துக்கிட்டானா எனக்கும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரின்ட்டு ரெண்டு பேருமே சந்தோஷமாயிடுறாங்க. போலீஸ் இந்த ஜெனரலை தேடிட்டே வந்தாங்க இல்லையா, அவன் ஒரு இடத்துல ஒடிஞ்சுக்கிட்டு அவன் அடியாளுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்க, அங்கேயும் போலீஸ் வந்துடுறாங்க. இவனை ஷூட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இவனும் அவங்கள ஷூட் பண்ண ஆரம்பிக்க, அப்ப ரெண்டு பேருக்கு இடையில செம்ம சண்டை போய்கிட்டு இருக்கு. செம்மையா போலீஸ் ஷூட் பண்ணிட்டு இருக்க, இவன் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்குன்ட்டு செம்ம சண்டை போய்கிட்டு இருக்க. அந்த சமயத்துல போலீஸ் இவனை நல்லா ஷூட் பண்ணி விட்டுறாங்க. நிறைய புல்லட் இவன் உடம்புல பட்டுறது, அங்கேயே செத்து சரிஞ்சிடறான். அடுத்த நாள் காலையிலேயே நம்ம ஹீரோயினோட அம்மாவும் இந்த சேட் அப்புறம் அந்த லேடி இவங்க எல்லாருமே நம்ம ஹீரோயினை தேடிட்டு வந்துடுறாங்க கிராமத்துக்கு. அங்க சேட்டும் அந்த லேடியும் வர்றத பார்த்த உடனே ஹீரோட அம்மா பார்த்துட்டு, சேட் இங்க இருக்காக்கடா வந்த, அது யாரு, பின்னாடி எல்லாம் ஆளெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு இருக்க, என்ன நினைச்சிட்டு இருக்க, இத யாரையோ கூட்டிட்டு வராங்கிற மாதிரி கேட்க, ஆக்சுவலா பின்னாடி நம்ம ஹீரோயினோட அம்மா வந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்துதான் அவங்க அப்படி பேசுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரியே இருக்கும், ஆனா சண்டை போடுற மாதிரியே இருக்கும். நல்ல காமெடியா பண்ணுவாங்க. பேசிக்கிறது சண்டை போடுற மாதிரி தான் பேசிக்குவாங்க. ஏய் என்னை பத்தியா சொல்ற, நான் ஒண்ணும் உன்னை பாக்குறதுக்காக வரல, என் பொண்ணதான் பார்க்க வந்தேன், நீ தேவையில்லாத பேசாத, வாய் மூடு அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறாங்க. உங்க பொண்ணு தானே, பாப்பீங்க அப்படின்ட்டு அவங்க சொல்ல, அப்படியே நம்ம சைசமுனும் அங்க வராங்க. அவங்கள பார்த்த உடனே இந்த லேடி ஓடி போயிட்டு, சைசமுன் எங்க மூவியோட லீடிங் ஆக்ட்ரஸே நீதான், உன்னைதான் லீடிங் ஆக்ட்ரஸா எடுக்க போறோம் அப்படின்ட்டு அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்க, எனக்கு ஒண்ணும் தேவையில்லை, எதுக்காக இங்க வந்தீங்க அப்படின்ட்டு அவங்க கேட்க, என்னப்பா இப்படி எல்லாம் பேசுற, நம்ம எவ்வளவு நாளா ஃப்ரெண்ட்ஸா பழகிட்டு இருக்கோம், இப்படி இல்லாம பேசுறது, உன்னைதான் இந்த மூவிக்கே லீடிங் ஆக்ட்ரஸா எடுக்க போறோம் அப்படின்னு சொல்ல, எனக்கு தேவையில்லாத செகண்ட் ஆப்ஷனா யோசிக்காதீங்க, நான் வரமாட்டேன், எனக்கு தேவையில்ல அப்படிங்க. பிளீஸ்பா, அந்த புஷ்அப்பா நிறைய ஸ்கேண்டல்ல மாட்டிக்கிட்டா, இப்ப அவளை போயிட்டு வைக்கவும் முடியாது, அவளும் இங்க இல்ல,
நீதான் வந்தாகணும்ட்டு ரெண்டு பேரும் கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட அம்மாவும் சைசமோன் இது உன்னோட இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான், நீ உனக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா மட்டும் நீ நடிக்கலாம், இல்லன்னா ஒன்னும் தேவையில்லை, நீ எதுக்கும் கவலைப்படாத, உன் மனசுல என்ன தோணுதோ அதை மட்டும் சொல்லு அப்படின்னு உன்னுடைய முடிவை மட்டும் சொல்லுன்னு சொல்லிடுறாங்க. அதனால அவங்களும் யோசிச்சுட்டே இவங்க ரெண்டு பேரும் கெஞ்சிக்கிட்டே இருக்கிறத பார்த்த உடனே ஹீரோட அம்மா இருந்துட்டே, ஏ சைசமோன் உன்னோட முடிவு சீக்கிரமா சொல்லு, உனக்கு முடியுமா முடியாதா, ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சொல்ல அப்படின்னு சொல்ல, ஏய் நீ என்ன என் மகளுக்கு ஆர்டர் போடுற அப்படின்ட்டு ஹீரோனோட அம்மா அவங்க கிட்ட சண்டை போடுற மாதிரி பேச, இல்ல நான் ஒண்ணும் பேச கிடையாது, ஜஸ்ட் சொல்லதான் செஞ்சேன், என்கிட்ட சண்டைக்கு வராதீங்க, இந்த சாட்டு தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல ரெண்டு பேருமே அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினும் ஹீரோவை பார்க்க, ஹீரோவும் நீ சம்மதம் சொல்லு அப்படின்னு சொல்ற மாதிரி தலையாட்ட, இது எல்லாத்தையும் ஹீரோயினோட அம்மாவும் பாக்குறாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த மூவிக்காக சரின்ட்டு ஒத்துக்க எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. இந்த சாட்டும் அந்த லேடியை கூட ஹக் பண்ணிட்டு குதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் விலகிக்கிறாங்க. அதே சமயத்துல இந்த கிராங்க் அம்மாவையும் அப்பாவையும் தான் காட்டுறாங்க. அவங்களுக்கு பெயில் கிடைக்கல போல இருக்குது, அவங்களுக்கு ஜெயில் தண்டனை தான் கிடைச்சிருக்கு போல இருக்கு, அதனால வெளியே வர முடியாதுன்னு போலீஸ்காரங்க டெமான் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க, அப்ப அவங்க அப்பாவையும் அம்மாவையும் அந்த லாக்அப்ல இருந்து ஜெயிலுக்கு மாத்துறாங்க போல. அவங்கள பாத்துட்டு அவங்க ரெண்டு பேருமே ஓடி போயிட்டு அவங்க அப்பா அம்மாவை ஹக் பண்ணிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம ஹீரோயினும் அங்க இருந்து கிளம்புறதுக்காக அவங்க பேக் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பிக்கிட்டு இருக்க, மனவும் கூடயே நின்னுட்டு இருக்கானா, தனியா இவங்க ரெண்டு பேரும் இருந்துட்டு இருக்க. அப்ப ரெண்டு பேருமே கொஞ்ச நேரம் பேசிக்கிறாங்க. நான் கொஞ்ச நாளைக்கு வரமாட்டேன், நம்ம ரெண்டு பேரும் பாத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இமோஷனலா பேசிக்க ரெண்டு பேத்துக்குமே அழுக வர மாதிரி ஆயிடுது. நம்ம ஹீரோயினும் கட்டி பிடிச்சிட்டு அழுதுகிட்டே மனவுக்கு கிஸ் பண்ண, மனவும் நம்ம ஹீரோயினுக்கு கிஸ் பண்ண, அப்புறம் ரெண்டு பேருமே அழுதுகிட்டே அங்க இருந்து கிளம்பவும் ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே வெளியவும் வந்துடுறாங்க. எல்லாருமே இவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோட அம்மா பாத்துட்டு என்ன ரெண்டு பேருமே கொஞ்ச நேரமா காணவே இல்லையே, எங்க போனீங்கன்னு கேட்க, நம்ம ஹீரோயின் இருந்துட்டு நான் அவங்க கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மா கிட்ட மட்டும், ஆண்டி நீங்க என்னைய ரொம்பவே மிஸ் பண்ணுவீங்கல்லன்னு கேட்க, ஆமா கண்டிப்பா நான் உன்னை மிஸ் பண்ணுவேன், நீ உன்னுடைய ட்ரீம் எல்லாத்தையும் நிறைவேற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நீ வா, கண்டிப்பா நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு அவங்களுக்கு கண்ணுல தண்ணி வருது. அதே சமயம் ஹீரோட அப்பாவும், நீ உன்னுடைய கனவு எல்லாத்தையும் நிறைவேற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நீ வா, உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு ரெண்டு பேருமே சொல்லி வழி அனுப்பி விட்டுட்டு இருக்க. அப்ப டெமோனும் நம்ம கிராங்கும் அங்க வந்துடுறாங்க. அவங்க கிட்டயும் என்னாச்சு பெயில் விஷயம்னு கேக்குறதுக்கு, பெயில் கிடைக்கல அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம ஹீரோயின் இருந்துட்டு, கிராங்க் நீ என் கூட வந்துடுறியா, அங்க சிட்டில இருந்தீங்கன்னா உனக்கு ஹெல்ப்பா இருக்கும், குழந்தைய பாத்துக்கிறதுக்கும் நல்லா இருக்கும், நீ இங்க இருந்தீங்கன்னா உனக்கு கஷ்டமா இருக்கும்ல, இங்க எந்த ஒரு ஹாஸ்பிட்டல் ஹெல்ப்பும் இருக்காது, சோ நீ என் கூட வந்துடான்னு கேக்குறதுக்கு அந்த பொண்ணு என்ன நான் வரணுமா, அங்க வந்தா எப்படி அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் எதிரும் புதிரா தானே இருந்தாங்க. அதுல கிராங்க் வந்து நம்ம ஹீரோயினை பிடிக்காத எவ்வளவு விஷயங்கள் நிறையவே பண்ணிருக்கா. அதனால அவ யோசிக்க ஆரம்பிக்கவும், நீ எதுவும் யோசிக்காத, நீ கூட வா நான் உன்னை பாத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோக்கும் இந்த விஷயம் பிடிச்சு போயிடுது. அதனால கிராங்க் கிட்ட சைசமோன் சொல்றது கரெக்டா தான் இருக்கு, நீ அங்க போய் இரு, நாங்க அடிக்கடி உன்னை வந்து பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் கிளம்பவும் ஆரம்பிச்சிடுறாங்க. டெமானும் அவன் தங்கச்சியை கூட்டிட்டு வந்துட்டு நம்ம சைசமோன் வீட்டிலேயே விட்டுட்டு, நான் உன்னை அடிக்கடி வந்து பாத்துக்குவேன், நீ எதுக்கும் கவலைப்படாதுன்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்தி, நீ இங்கே இரு நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம சைசமோனும் அதே ஆக்டர் இருந்தா இல்லையா சிவா, அவனும் சேர்ந்துதான் அந்த படம் திரும்பவும் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல வில்லேஜ்ல பார்த்தா நம்ம ஸ்ரீக்கும் டெமானுக்கும் இப்போ ரிலேஷன்ஷிப் நல்லாவே போய்கிட்டு இருக்கு. அவன் நம்ம ஸ்ரீயை கூட்டிட்டு போயிட்டு ரேடியோ ஸ்டேஷன்லயும் பாட்டு பாட வைக்க, அவங்களும் பாட்டு பாட, இது எல்லாமே ரேடியோல வந்துகிட்டு இருக்குமா. இத நம்ம சூச்சாய் கேட்டுறா, இது நம்ம ஸ்ரீ வாய்ஸ் மாதிரியே இருக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அவங்க அம்மாவும் கேட்டுட்டு, ஆமா இது ஸ்ரீயோட வாய்ஸ் தான் அப்படின்ட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. அவங்களுக்கு இந்த பொண்ணு பாட்டு பாடுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல போல இருக்கு. அதனால கோவமா இருந்துகிட்டு இருக்க. நம்ம ஸ்ரீயும் வந்துடுறா. ஸ்ரீய பார்த்த உடனே செம்மைய திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. உனக்கு தேவையில்லாத வேலை எதுக்கு, இங்க ஏற்கனவே ஏகப்பட்ட வேலை இருக்கு, நீ தேவையில்லாத உன்னுடைய ஃபேஷன் எல்லாம் தேடிட்டு போய்கிட்டு இருக்கியா அப்படின்ட்டு செம்மைய திட்ட ஆரம்பிக்க. பின்னாடியே நம்ம டெமானோ வந்திருப்பானா, ஆன்டி நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் அவ கூட இருக்கேன், நான் தான் அவளை கூட்டிட்டு போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன்ல பாட வச்சேன் அப்படின்னு சொல்ல, தேவையில்லாத வேலை செய்யறீங்க, உங்களுக்கு ஏன் இந்த வேலை எல்லாம், உனக்கே இங்க 1008 வேலை இருக்கு, அந்த வேலையை செய்யறது விட்டுட்டு எதுக்காக அங்கெல்லாம் போற அப்படிங்கிறதுக்கு, ஏமா என்னை மட்டும் இப்படி சொல்றீங்க, சைசமோனுக்கு எல்லாம் உன்னுடைய ட்ரீமை சக்சஸ் பண்ணிட்டு வான்னு சொன்னீங்க, ஆனா எனக்கு மட்டும் இப்படி பேசுறீங்களேன்னு கேக்குறதுக்கு, அது வேற விஷயம், ஆனா உன் விஷயம் அப்படி இல்ல, அதனாலதான் சொல்றேன், உன்னை நினைச்சு எனக்கு கவலையா இருக்கு, அதனாலதான் பேசுறாங்க. இது எல்லாத்தையும் ஹீரோவும் கேட்டுட்டு இருப்பான்.
அப்ப உடனே டெமோன் என்ன பண்றான்னா முட்டி போட்டுக்கிட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிடறான், மன்னிச்சிருங்க, ஆனா அவளை பாடுறதுக்கு விடுங்க, அவளுடைய கனவுகளுக்கு தடை போடாதீங்க அப்படின்ட்டு எல்லாம் கெஞ்ச ஆரம்பிக்க, ஸ்ரீயும் கூட சேர்ந்துட்டு கெஞ்ச ஆரம்பிக்க, அப்படியே இவங்க 2 பேரும் என்ன பண்ணிடுறாங்கன்னா நம்ம ஹீரோவை பாக்குறாங்க. ஹீரோவும் முட்டி போட்டுறான். அவங்க அம்மாவுக்கு என்ன சொல்றதுன்னு ஒண்ணும் புரியல, என்னவோ பண்ணுங்க அப்படின்ட்டு போயிடுறாங்க. இப்ப நம்ம ஸ்ரீக்கும் அவங்க பாடுறதுக்கே எந்த ஒரு தடையும் இல்ல, அவங்களும் நல்லா பாட்டு பாட ஆரம்பிச்சிடுறாங்க. அது இல்லாத ஏகப்பட்ட சாங் பாட பாட எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சு போயிடுது. அவங்களுடைய கேசட் எல்லாம் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இதுல நம்ம டெமான் என்ன பண்ணிடுறான்னா கேசட்காகவே கடையெல்லாம் ஓபன் பண்ணி வச்சுட்டு அதெல்லாம் சேல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இப்ப நம்ம ஸ்ரீயும் நிறைய இடத்துக்கு பாடுறதுக்காக போறாங்க. அவங்களுடைய லைஃப் ரொம்ப சூப்பரா போய்கிட்டு இருக்கு. அதே சமயத்துல நம்ம ஹீரோயின் ஆக்டிங் பண்றதுக்காக போய்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த படத்தோடைய ட்ரையல் எல்லாம் அந்த போஸ்டர் எல்லாம் நியூஸ் பேப்பர்லயும் புக்லயும் போட்டு விடுறாங்களா, அதெல்லாம் இந்த கிராங்க் என்ன பண்றாங்கன்னா அதுல அந்த சிவாவோட போட்டோவை மட்டும் ஆசையா பாத்துக்கிட்டே இருக்க, நம்ம ஹீரோயினும் இதை பாத்துடுறாங்க. அவங்களுக்கு புரியுது இந்த டைம்ல அவளுடைய ஹஸ்பண்ட தேடுறா போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு புரியுது. இங்க நம்ம ஹீரோயினுக்கு லெட்டரா எழுதிக்கிட்டு இருக்கான், ரொம்ப நான் மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ எப்ப வருவ, நான் உன்னை பாக்கணும் போல இருக்குன்னுலாம் லெட்டரா எழுதிக்கிட்டு இருக்க. அது அவங்க அம்மாவும் பாத்துடுறாங்க. அவனுக்காக பால் கொண்டு வந்து கொடுக்கக்குள்ள அவங்க பாத்துடுறாங்க. அதனால அடுத்த நாள் காலையிலேயே அவங்க ரெடி ஆயிட்டு மனா வந்து கூப்பிடுறாங்க, மனா நான் கிராங்க பாக்குறதுக்காக போறேன் சிட்டிக்கு, என்னை கூட்டிட்டு போய் விட்றியான்னு கேட்க அவனுக்கு ஷாக் ஆயிடுது. அப்ப நம்ம சைசமனை பார்க்க போறோமா அப்படின்ட்டு ரொம்ப ஷாக் ஆகி அப்படியே நின்னுட்டு பாத்துட்டு இருக்க, என்ன அப்படின்னு நின்னு பாத்துட்டு இருக்க, ரெடி ஆக மாட்டியா, கிளம்ப மாட்டியா, சீக்கிரம் கிளம்பு அப்படின்ட்டு இவங்க பையனுக்காக சரி பையன் சைசமன் நினைச்சு ரொம்ப கவலைப்படுறானே அப்படிங்கிறதுக்காக தான் கூப்பிட்டுருக்காங்க. இவங்க கிராங்க பாக்குறதுக்காக எல்லாம் கூப்பிட கிடையாது. ஆனாலும் கிராங்க் பேரை சொல்லி கூப்பிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோவும் கிளம்பிடுறான். அதே சமயத்துல நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி இந்த கிராங்க் சிவாவோட போட்டோ எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்ததை பார்த்தாங்க இல்லையா, அதனால அவங்க ஆக்டிங் எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வீட்டுக்கு கிளம்புற டைம்ல சிவா கிட்ட, சிவா என்னை கொஞ்சம் கூட்டிட்டு போயிட்டு என் வீட்டுல என்னை டிராப் பண்றியான்னு கேட்க அவனும் சரின்ட்டு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அப்படியே இங்க ஹீரோயினை விட வீட்டுலதான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அவங்க அம்மாவும் வந்து உட்காந்துருக்காங்க. அப்பயும் கூட சம்பந்திங்க 2 பேருமே சண்டை போட்டுக்கிற மாதிரி தான். எப்ப வந்தீங்க, எப்படி இங்கே தங்கிக்கிற மாதிரியா இல்ல ரிட்டர்ன் போற மாதிரியா, இங்கே தங்குறதா இருந்தா பெரிய ரூமா ரெடி பண்ணணும்ல அப்படின்ட்டு ஹீரோட அம்மா கேட்க, அதெல்லாம் எனக்கு ஒரு சின்ன ரூமா இருந்தா கூட போதும், அதுவும் கூட சண்டை போடுற மாதிரி எப்படி பேசுறாங்கன்னா, எனக்கு சின்ன ரூமா இருந்தா கூட போதும், ஆனா எங்களுக்கு 2 பேத்துக்கும் நல்ல ரூமா எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சண்டை போடுற மாதிரி இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. அதனால காமெடியாவே இருக்கு இவங்க பேசிக்கிறதெல்லாம் பாக்க. இதை பாக்குற ஹீரோவை கூட செம காமெடியா இருக்கு, என்ன இப்படி பேசிக்கிறாங்களேன்னு அவங்களையேதான் பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்துல நம்ம ஹீரோயினும் சிவாக்கு கூட்டிட்டு வந்துற, அப்ப சிவா கிராங்க பாத்துறான். கிராங்க் அப்படிங்க இந்த பொண்ணு அவனை பாத்துற, அந்த பொண்ணு அங்க இருந்து ஓடியே போயிடுற வெளிய. நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்க, இவன் நம்ம கிராங்க் பின்னாடியே ஓடி போயிடுறான். கிராங்க் என்னை மன்னிச்சிரு, நீயும் குழந்தைய எப்படி இருக்கீங்கன்னு கேட்க, இப்பதான் உனக்கு குழந்தையும் என்னை பத்தி ஞாபகம் வருதா, அன்னைக்கு எங்களை 2 பேர்த்தையும் விட்டுட்டுல போயிட்ட, இப்ப எதுக்காக வந்து கேக்குற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு திட்டுறா. இல்ல கிராங்க் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஹக் பண்ற மாதிரி போக எல்லாருமே ஓடி வந்து பிரிச்சு விட்டுறாங்க. தேவையில்லாத வேலை பண்ணாதே, இப்போதைக்கு அவளுக்கு கோவப்படுறாள், அவளை இப்ப டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லி பிரிச்சு விட, இதுலயும் கூட அப்ப ஹீரோயினோட அம்மாவுக்கும் ஒண்ணும் புரியல என்ன இங்க நடக்குதுங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்க. அம்மா இவன் தான் நம்ம கிராங்க் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு அப்பா அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு செம்மையா டென்ஷன் ஆயிடுது. ஒரு பொண்ணை ஏமாத்திட்டு இப்ப வந்து அவளை சமாதானப்படுத்துற மாதிரி ஆக்டிங் பண்றியாடா அப்படின்னு சொல்லிட்டு செம்மைய திட்ட ஆரம்பிக்க, கூட ஹீரோட அம்மாவும் சேர்ந்துக்கிறாங்க. ஆமா இவன் ரொம்ப மோசமானவன், எப்படி இப்ப வந்து இப்ப நம்ம கிராங்க் கிட்ட இப்படி பேசுறான், இவன் எதுக்காக இங்க வந்தா, முதல்ல இவனை வெளியே துரத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மாவும் நம்ம ஹீரோயினோட அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு அவனை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அவனும் சரின்ட்டு அவன் அங்க இருந்து போயிடுறான். சரி நம்ம இதுக்கு மேல இங்க இருக்க வேணாம்னு சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து கிளம்பிடுறானா. அதுக்கப்புறம் அடுத்த நாளே சிவா என்ன பண்ணிடுறான்னா நம்ம கிராங்க் எப்படியாவது சமாதானப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக அவளுக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு வந்து அவளுக்கு கொடுக்கறது. அவ அப்பக்கப்ப வேணான்னு தான் சொல்லுவா, ஆனா இருந்தாலும் பிடிச்சவன் இல்லையா, அதனால கொஞ்சம் கோவப்பட்டாலும் சரி குடுக்கறத வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிடுறது. அப்ப இப்ப 2 பேருமே கொஞ்சம் கொஞ்சமா பழக ஆரம்பிச்சுட்டு திரும்பவும் இவங்க 2 பேரும் நல்லா சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே இந்த பட ஷூட்டிங்கும் நடந்துகிட்டே இருக்க, அப்ப நம்ம ஹீரோயினுக்கு அப்ப ஒரு சீன்ல நம்ம ஹீரோயின் வந்து மாடுங்களுக்கு எல்லாம் தீவனம் போடுற மாதிரி இருக்கு. அப்ப அதெல்லாம் தீவனம் போட்டுக்கிட்டே பாத்துட்டு இருக்க, அப்ப அவங்களுக்கு மக்குவா ஞாபகம் வருது. அப்படியே நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க, மக்குவாக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டே, என்ன நீ ரொம்ப சைசமனை மிஸ் பண்ணிட்டு இருக்கியா, நானும் தான் அவளை மிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருந்த அந்த படமும் முடிஞ்சு போயிடுது.
அந்த படத்தை தியேட்டர்லயே ரிலீஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோவும் போய் பாக்குறான். அதுல ஆக்சுவலா இவங்க 2 பேரும், நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் எப்படி இல்ல அந்த கிராமத்துல இருந்தாங்களோ அதே போலதான் அந்த படத்துலயும் எல்லாமே இருக்குமா. அதெல்லாம் பார்க்க இவங்க 2 பேரும் தான் அதுல இருக்கிற மாதிரியே அவனுக்கு தோணுதா. அதனால காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு ஷோ கூட விடாத பாத்துக்கிட்டே இருக்கிறது அவனோட வேலையா இருக்கு. அப்படியே நம்ம ஸ்ரீயோட லைஃப பாக்கலாமா. அங்க என்னன்னா நம்ம டெமான் என்ன பண்ணிடுறான்னா, நம்ம ஸ்ரீ கிட்ட ப்ரொபோஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். நான் உன்னை லவ் பண்றேன், நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த பொண்ணு பாத்துட்டு அவன் தலையெல்லாம் பிடிச்சு இங்க ஏதாவது அடிபட்டு இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்கா. ஏன் ஸ்ரீ ஏன் இப்படி செக் பண்றேங்கிறதுக்கு, இல்ல உன் தலையில ஏதாவது அடிபட்டுருச்சா, மூளைக்குள்ள குழம்பிருச்சா, எதுக்காக நீ என்கிட்ட வந்து ப்ரொபோஸ் பண்றேன், உனக்குதான் எனக்கு பிடிக்காதேன்னு கேக்குறதுக்கு, என்னை மன்னிச்சிரு, அப்ப தெரியாத நான் உங்ககிட்ட அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டேன், எனக்கு உன்னைதான் ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு அது இப்பதான் ரியலைஸ் பண்றேன், என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க, நம்ம ஸ்ரீக்குதான் இவனை ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதனால அவங்களும் ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆனா எனக்கு டைம் வேணும், நான் இப்பவே கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்ல அவனுக்கும் ஹாப்பி ஆயிடுது. சரி நம்ம டைம் எடுத்து லவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்க 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்ப இந்த டெமான் அவ கண்ணத்திலே கிஸ் பண்ண நம்ம ஸ்ரீ என்ன பண்ணிடுறான்னா, அவன் இருக்கிற வளர்த்திக்கு தாவி குதிச்சு அவ கழுத்தை பிடிச்சு அவனுக்கு லிப்ல கிஸ் பண்ண 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. இங்க நம்ம ஹீரோ பனைமரத்துல பனம்பால் எடுக்கிற வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே செம ஹாப்பி ஆயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் ஓடி வந்து அவனை ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய ஒரு ட்ரீமை நான் சக்சஸ் பண்ணிட்டேன், இன்னொரு ட்ரீமை நான் இனிமேல் சக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அப்படியா என்ன ட்ரீம்னு கேக்குறதுக்கு, அதுதான் நான் உன் லைஃப் லாங் உன் கூடயே நான் வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்ற சைசமோன், நீ என்ன படம் எல்லாம் நடிக்கணும்னு ஆசைப்படலையான்னு கேக்குறதுக்கு, போதும் நான் ஒரு மூவில நடிச்சாலும் ஆக்டர் தான், எத்தனை மூவில நடிச்சாலும் ஆக்டர் தான், எனக்கு இப்ப அது முடிஞ்சு போச்சு, நான் இனிமேல் உன் கூட லைஃப் லாங் வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. அதனால நம்ம ஹீரோயினையும் கிஸ் பண்ணி ஹக் பண்ணி 2 பேரும் ஜாலியா அங்க விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபுல் டைம் விளையாண்டுகிட்டே இருப்பாங்க போல இருக்குது. அதனால சரி நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயம் டக்குன்னு மரத்துல ஏற ஆரம்பிக்க, ஹீரோ மட்டும் மரத்துல ஏறவே இல்ல, பாதி மரம் ஏறிட்டு இவங்க திரும்பி பார்க்க மரத்துல ஏறவே இல்லையா, என்னாச்சுன்னு கீழே பார்க்க கீழே ஹீரோ நின்னுட்டு இருப்பான். இல்ல எனக்கு போட்டி போடுறதுக்கெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அவங்களே பாத்துக்கிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அப்பனா நீ என்னை கேட்ச் பண்றதுக்காக ரெடி ஆயிரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே டக்குன்னு அங்க இருந்து கையை விட்டுட்டு கீழே விழ ஹீரோ கேட்ச் பண்ணிடுறான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு 2 பேரும் விளையாண்டுட்டு இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம ஹீரோட ஃபேமிலி, ஹீரோயின் அம்மா எல்லாருமே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதோடதான் இந்த டிராமாவே முடியுது. செம சூப்பரான டிராமா. ஒரு மாதிரி ஜவ்வு மாதிரி இழுத்து லேட் ஆக்கி உங்களுக்கு கொடுத்துட்டேன். எனக்கே நல்லா புரியுது. சாரி. அடுத்த டிராமா வந்து சீக்கிரமா அப்லோட் பண்ணி உங்களுக்கு ஃபுல் வீடியோ உடனே அப்லோட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். இந்த டிராமாவை நான் இழுத்து போட்டாலும் எனக்காக கொஞ்சம் பேர் வந்து பாத்துக்கிட்டு இருந்தீங்க. ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம டைரக்டா அடுத்த டிராமாவில மீட் பண்ணலாம். இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் அடுத்த டிராமால சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.